ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதியே நமः. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். இன்றைக்கி ஸ்ரீலலிதா நம்ம 8th எபிசோடில் இருக்கோம். விநாயக சதுர்த்தி நாளைக்கு, அதனால் அதை பற்றி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு மண் பிள்ளையார் வாங்கி நம்ம பூஜை பண்ணுவோம் நார்மலாக. அந்த மண் பிள்ளையாரில் எல்லா இதுவும் ஆவாகனம்லாம் பண்ணி அதில் பிள்ளையார் இருக்கிறதா நினச்சி நம்ம பூஜைகள் செய்துட்டு மறுநாள் காலம்புற அதுக்கு புனர் பூஜைன்னு பூவட்சதெல்லாம் போட்டுட்டு அதை கொண்டு போய் ஆற்றுலையோ இல்லை இதுலேயோ விடுவோம். இதுதான் ப்ரொசீஜர். என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஆர்த்தி தட்டு, உதிரிப்பூ, 21 டைப் ஆஃப் இலை, அர்ச்சனை இலை, 21 டைப் ஆஃப் பூ, அப்புறம் ஒரு அருகம்புல், 42 அருகம்புல், 108 விதமான 108 பூ மிக்சடாக எது வேணால் இருக்கலாம். ரோஜா, அது இது எது வேணாலும் இருக்கலாம். ரோஜா, அப்புறம் அரளி, சம்பங்கி, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இது ஒரு பலகை ஒன்று எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பலகை எடுத்துக்கணும். ஒரு கோலம் போட்டுட்டு நீங்கள் எங்கே பிள்ளையார் வைக்க போகிறீங்களோ அங்கே டேபிள் அந்த மாதிரி வச்சு ஒரு இது மாதிரி கோவில் மாதிரி பண்ணினாலும் பண்ணலாம். பண்ணி 2 பக்கம் வாழை மரம் கட்டி அதெல்லாம் பண்ணலாம். கோலம் போடணும். கோலம் போட்டு அதுக்கு மேலே பலகையில் ஒரு பலகை ஒன்று நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஒரு கோலம் போட்டுட்டு கொஞ்சமாக நெல் போட்டுட்டு ஒரு 10 நெல் இப்படி போட்டுட்டு ஒரு வாழை இலை வச்சு வாழை நுனியை வந்து பிள்ளையாருக்கு இடது பக்கம் இருக்கணும். விநாயகரோட இடது பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் நெல் போட்டு பரப்பி அது மேலே பிள்ளையாரை நம்ம உக்காத்தி வைக்கணும். உக்காத்தி வச்சுட்டு அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி விடணும். வேஷ்டி போடணும். வேஷ்டி கட்டி விட்டு பூணூல் போட்டு விட்டு விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டு அவருக்கு வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணுறது. நம்ம எருக்கம்பூ மாலை, தென் இந்த பூ, மல்லிப்பூ மாலை, இந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பூஜை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு வெத்தலையோட நுனி அதே மாதிரி அந்த மஞ்சள் பிள்ளையாரோட இடது பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த நுனியை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு முதல்ல பூஜை பண்ணணும். ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர் பாத பங்கஜம். பூ அக்ஷதை போட்டுட்டு இப்போ அவரை வேண்டிக்கணும். நல்லபடியாக இந்த இது விநாயகர் சதுர்த்தி பூஜை எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு அவருக்கு ஒரு கொஞ்சம் நைவேத்தியம், ஒரு 2 வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நைவேத்தியம் காமிச்சிட்டு அந்த இது வெத்தலையை நுனியை வந்து வலது பக்கமாக நகர்த்தி வச்சிடணும். நகர்த்தி வச்சுட்டு ஏதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லிடணும். இப்போ அடுத்தது பிராணாயாமம். முதல்ல நம்ம இந்த இது எப்போ பண்ணுவோம் பூஜைங்கிறது பார்த்துப்போம். ஒவ்வொரு வருஷமும் பாத்ரபத ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி நாள் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மத்தியானத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த வெயில் வந்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நல்லா காலம் ஆனதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படிங்கிறது. நாளைக்கு வந்து 3:30 சதுர்த்தி முடிஞ்சு போய்டுறது. காலம்புற நல்ல நேரம் வந்து காலம்புற 7:45 8:45, திரும்பி 10:45 11:45 இந்த நேரத்தில் இது பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பூஜையை ஆரம்பிக்கிறோம். பிள்ளையாரை வரைச்ச நம்ம வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். எங்கே நீங்கள் நல்ல சக்தி எங்கே எங்களுக்கெல்லாம் சௌபாகியங்கள் வரங்கள்லாம் தருவேளோ அந்த மகாகணபதியே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு இங்கே நீங்கள் ஆவாகனம் ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த பூஜையில் எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது அவரை பற்றின பூஜை, தென் கலச பூஜை. கலசம்னா அந்த இது எந்த தீர்த்தத்தை வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அந்த இதில் வச்சுருப்போம். பஞ்சபாத்திர உதிரணி வச்சு அந்த பஞ்சபாத்திரத்தில் ஊற்றியிருப்போம், ஜலம் ஊற்றியிருப்போம். அதில் வந்து சுற்றிர 4 பக்கத்துலேயும் சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அதில் ஒரு பூ ஒன்று போடணும். இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 3/4 அளவுக்கு இருக்கணும். அதில் வந்து பன்னீர், ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போடலாம். இதெல்லாம் பண்ணினா ரொம்ப விசேஷம். வெறும்னா ஜலம் மாத்திரம் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பஞ்சபாத்திர உதிரணி, அதுதான் கலசமாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கலசம் முதல்ல சங்கல்பம் பண்ணுவோம், அப்புறம் கலச பூஜை பண்ணுவோம். என்றைக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது சங்கல்பம். கலச பூஜைங்கிறது அந்த ஜலத்தை நம்ம புண்ணிய ஜலமாக மாற்றி நம்ம பூஜைக்கு இது பண்ணிக்கிறோம். தென் தியானம் பண்ணுறோம். பகவானை பிராண பிரதிஷ்டை செஞ்சுட்டு ஒரு 16 இது உபச்சாரம் பண்ணுறோம்.
உபச்சாரங்கள் பண்ணிவிட்டு அவருக்கு அங்க பூஜை பண்ணுவோம். அங்க பூஜைங்கிறது அவருடைய ஒவ்வொரு அங்கங்கள், கை கால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ விநாயகர் சதுர்த்தியில் மாத்திரம் ஒரு 3-4 விதமான அர்ச்சனைகள் செய்கிறோம். அதில் ஒன்று பத்திர பூஜை. பத்திர பூஜைங்கிறது அந்த இலை, மாசிப்பச்சை, கண்டங்கத்திரி அந்த மாதிரி அந்த இலைகளை வச்சு பண்ணுறது. நம்ம எல்லா இலைக்கும் போக முடியலன்னாலும் அதுக்கும் புஷ்பத்தையே போட்டுக்கலாம். தென் ஏகவிம்சதி புஷ்ப பூஜைன்னு, புஷ்ப பூஜை ஒரு பூ, புன்னை புஷ்பம், எருக்கு புஷ்பம், மாதுளை புஷ்பம், மந்தார புஷ்பம்னு இது ஒரு 21 விதமான புஷ்பங்கள் பூஜை. அதுக்கப்புறம் இன்னொரு 21, அது அருகம்புல், 2 அருகம்புல்லாக ஒவ்வொரு நமஹான்னு நம்ம சொல்லும்போதும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 2 இதுன்னு 21 வாட்டி 2 அருகம்புல்லாக போடணும். அதுக்கப்புறம் 108 அர்ச்சனை. இந்த 108 அர்ச்சனைக்கு எந்த புஷ்பம் வேணாலும் போடலாம், மிக்சடாக எது வேணாலும் வச்சுட்டு நம்ம போட முடியும். சாமந்தி, மல்லி எது வேணாலும் போடலாம். இது மிக்சடாக அது ஒரு 108. அது அஷ்டோத்திரம். இந்த 108 அஷ்டோத்திரம் அதை சொல்லுவோம். சொல்லுறதோட உத்தராங்க பூஜை அவருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த நைவேத்தியங்கள்லாம் வைக்கிறோம். கொழக்கட்டை தான் மெயினுங்க. கொழக்கட்டை, மகா நைவேத்தியம், பொரியல் இதெல்லாம் நம்ம மெயினாக பண்ணுவோம். வடை, பாயசம் இதெல்லாம் மெயினாக பண்ணுவோம். ஓகேவா? நம்ம இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मभूर्भुवस्वरो. संकल्पं ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे क्षोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सह अप्ते अस्मिन् वर्धमाने व्यावहारिके सान्त्रमानेन प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये कुरोदिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंह आवणिमासे शुक्लपक्षे चतुर्थ्यां शुभतिथौ शनिवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषण विशिष्टायाम् अस्यां चतुर्थ्यां शुभतिथौ मम जन्माभ्यासान् जन्मप्रभृति एतत्क्षणपर्यन्तं मध्ये सम्पावितानां सर्वेषां पापानां सत्यः अपनोदनार्थम् अस्माकं सहकुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं समस्तदुरितोपशान्त्यर्थं महागणपतिप्रसादेन ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं सिद्धिविनायकपूजां करिष्ये. ततङ्गं कलशपूजां च करिष्ये. விக்னேஸ்வர உத்தியாபனம். இப்போ விக்னேஸ்வரரை அங்கே இருக்க சொல்லி சொல்கிறோம். இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு. உபஸ்பிருஷ்ய உதிரணியில் கொஞ்சம் உதிரணியில் தீர்த்தம் எடுத்து நல்ல கையை அப்படி தொடச்சிக்கணும். விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் இருந்தது இல்லையா, அவரை அப்படி வடக்கில் நகர்த்தி வச்சிடணும். அவர் மேலே கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை போட்டுட்டு அப்புறம் நகர்த்தி வச்சிடணும். இப்போ கலச பூஜை. சந்தனம், குங்குமம், அக்ஷதை இவைகளால் தீர்த்த பாத்திரத்தை அலங்கரித்து வலது கையால் மூடிக்கொள்ளவும். ரைட் ஹேண்டில் அப்படி மேலே அப்படி மூடிக்கணும். மூடின்ட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த சொல்லும்போது நம்ம அப்படி மூடி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த இது சக்தி ஏறும் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது. அதுக்கு தான் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது. கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ரிதः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணாக சம்ருதா ருக்ஷௌ து சாகராக சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோ து யஜுர்வேதः சாமவேதோ அதர்வணः அங்கைश्च சகிதாः சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதா ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷயகாரகா கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. எல்லா நதிகளும் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வேண்டிக்கிறோம்.
அவள் எல்லாரையும் வந்து உள்ளே இருக்க சொல்லி, இதனால் இந்த ஜலத்தில் அந்த எல்லா நதிகளோட சக்தியும் வரா மாதிரி இப்படின்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்து இருக்கணும். நமஸ்காரம் பண்ணிவிட்டு கலச தீர்த்தத்தை எடுத்துக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கலச தீர்த்தம்னாலே அந்த பச்சை பாத்திரத்தில் இருக்கிறது தான். அதை கொஞ்சமாக உத்ரணியில் தான் எப்போவுமே எடுக்கணும். எடுத்து கை நம்ம மேலே கொஞ்சம் தெளிச்சுன்ட்டு எல்லார் மேலேயும் அங்கே இருக்கிற சுவாமியுமே எல்லார் மேலேயும் கொஞ்சம் புரோட்சணம் பண்ணணும். புரோட்சணம்னா தெளிக்கிறது. கண்டா பூஜை. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம்யாதவ் தேவதாஹ்வான லாஞ்சனம். இப்போ மணி அடிக்கணும். பிரதான பூஜை. அடுத்தது இப்போது புஷ்பம் எடுத்து போடணும். புஷ்பம் அக்ஷதை எடுத்து போடணும். நான் இதை சொல்லி முடித்த உடனே இது தியானமும் ஆவாகனமும் கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வேண்டிக்கணும் சுவாமியை. கரிஷ்யே கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாமிஷ்டவரதம் சர்வமங்கள காரணம் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்திரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம் தியாயேத் கஜானனம் தேவம் தப்தகாஞ்சன சந்நிபம் சதுர்புஜம் மகாகாயம் சர்வாபரணபூஷிதம் ஓம் சித்தி விநாயகம் தியாயாமி. அத்ராகச்ச இப்போ இது அந்த புஷ்பம் அக்ஷதையை திருப்பி போட்டுடணும். பிள்ளையார் மேலே போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை எடுத்து கையில் வச்சுக்கணும். அத்ராகச்ச ஜகத்வந்திய சுரராஜார்ச்சிதேஸ்வர அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண சுரபூஜித கணானாம் த்வா கணபதிஹிம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகம் ஆவாகயாமி. அந்த பூ அக்ஷதையை போட்டுடணும். போட்டு அங்கே வந்து அவர் இருக்கிறதா நினச்சிக்கணும். ஓகேவா? இப்போ அவரை வந்து உயிரோடு அவர் வந்து வரா மாதிரி பிராண பிரதிஷ்டை, அவருக்கு அந்த பிராணன் வருது. அப்புறம் அங்கே வந்து பிள்ளையார் ஆக்சுவலாகவே விநாயகர் வந்து உட்காந்துட்டா மாதிரி அவருக்கு வந்து அந்த இது நமக்கு வரங்கள்லாம் கொடுக்குற அளவுக்கு சக்தியை வந்து இப்போ வரத்துக்கு நம்ம மந்திரம் சொல்கிறோம். அப்போ அதை சொன்ன உடனே அவர் வருவார் அப்படின்ட்டு. இதுக்கு அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போயும் பூ அக்ஷதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் அஸ்ய ஸ்ரீ பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக ரிஷய ருக் யஜுஸ்ஸாம அதர்வாணி சந்தாம்சி சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணி பிராணசக்தி பராதேவதா ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்தி க்ரோம் கீலகம் பிராணப்பிரதிஷ்டாபனே விநியோகः ஆம் அங்குஷ்டாபியாம் நமः ஹ்ரீம் தர்ஜனிபியாம் நமः க்ரோம் மத்தியமாபியாம் நமः ஆம் அநாமிகாபியாம் நமः ஹ்ரீம் கனிஷ்டிகாபியாம் நமः க்ரோம் கரதலகரபிருஷ்டாபியாம் நமः ஆம் ஹிருதயாய நமः ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா க்ரோம் சிக்காயை வஷட் ஆம் கவச்சாய ஹூம் ஹ்ரீம் நேத்திரத்ரயாய வௌஷட் க்ரோம் அஸ்திராய வட் பூர்புவஸ்வரோம் இது திக்பந்தः. புஷ்பமும் அக்ஷதையும் போட்டுடுங்க. இப்போ தியானம் பண்ணணும். கையை நல்லா கூப்பிட்டு தியானம் பண்ணுங்க. ரக்தாம்போதிஸ்த போதோல்லச தருண சரோஜாதிரூடாகராப்ஜைஹி பாஷம் கோதண்ட மிக்ஷோத்பவ மணிகுண மப்யங்குஷம் பஞ்சபாணான் விப்ராணாஸ்ருத் கபாலம் திரிநயன வலசிதா பீன வக்ஷோருஹாட்யா தேவி பாலார்கவர்ணா பவத்து சுககரி பிராணசக்தி பரானஹ. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் அம் யம் ரம் லம் வம் ஷம் ஷம் சம் ஹம் லம் க்ஷம் அஹ ஹம்சஹ சோஹம் சோஹம் ஹம்சஹ அஸ்யாம் மூர்த்தௌ ஜீவஸ்திஷ்டது அஸ்யாம் மூர்த்தௌ சர்வேந்திரியாணி வாங் மனஸ்த்வக் சக்ஷுஸ் ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண வாக் பாணி பாத பாயுபஸ்தானி இஹாகத்ய ஸ்வஸ்தி சுகம் சிரம் திஷ்டத்து ஸ்வாஹா. இப்போ புஷ்பம் கொஞ்சம் தண்ணியில் அப்படி தொட்டு அக்ஷதை புஷ்பம் இப்படி தண்ணியில் தொட்டு அப்படி பிம்பத்தின் மேலே விடணும். ஓகே. அகூனீதே புனரஸ்மாசு சக்ஷுः புனः பிராணமிக நோ தேஹி போகம் ஜோக் பஷ்யேம சூரியமுச்சரன்ன மனுமனே மிருளயாத்ன ஸ்வஸ்தி ஆவாகிதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருத்தோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ சுப்ரசன்னோ பவ சுமுகோ பவ
வரதோபவ பிரசீத பிரசீத சுவாமின் சர்வஜகநாத யாவத் பூஜா வசானகம் தாவத் துவம் பிரீத்தி பாவேன பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு. இந்த பிம்பத்தில் நீங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யணும்னு இப்போ பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி ஒரு ஏதாவது ஒரு நைவேத்தியம் காமிக்கணும் சின்னதாக. சும்மா இந்த 2 வாழைப்பழம் கூட காமிக்கலாம், அந்த மாதிரி காமிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ ஷோடசோபச்சாரம். இப்போ அவர் வந்துட்டார், அவர் உட்காந்துட்டுருக்கார். நம்ம 16 விதமான உபச்சாரங்கள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆசனம் சமர்ப்பயாமி, ஒரு புஷ்பம் போடுங்க, அக்ஷதை போடுங்க. இப்போ என்னென்னா நம்ம அந்த உட்காரத்துக்கு சீட்டு கொடுத்தோன்னு அர்த்தம். ஆசனம்னா சீட்டு கொடுக்கறது. அடுத்தது பாத்தியம் சமர்ப்பயாமி, பாதங்களுக்கு தண்ணி, பாதங்களை வாஷ் பண்ணுறோம், அதுக்கு தண்ணி சமர்ப்பிக்கிறோம். ஸோ உதிரணியில் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து இப்படி விடணும். அர்க்கியம் சமர்ப்பயாமி, அதே மாதிரி கை அலம்புறதுக்கு தண்ணி கொடுக்குறோம், அது அப்படி உதிரணியில் எடுத்து தண்ணியை விட்டுருங்க. அடுத்தது ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனியம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறோம், அதுவும் அதே மாதிரி அப்படி சும்மா உதிரணியில் தண்ணி எடுத்து அப்படி பிள்ளையாருக்கு முன்னாடி இப்படி விட்டுடணும். மதுபர்க்கம் சமர்ப்பயாமி, ஏதாவது பானகம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிக்கணும், ஜஸ்ட்டு தண்ணி எடுத்து விட்டால் போகிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி, அதே மாதிரி தான் தீர்த்தம் எடுத்து விடணும். ஸ்நான தீர்த்தம் சமர்ப்பயாமி, அவர் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனவுடனே இப்போ போய் குளிச்சுட்டு வரத்துக்கு தண்ணி, அதுவும் அதே மாதிரி உத்திரணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி விடணும். அவ்வளோதான், ஒரே ஒரு இது எடுத்து அப்படி விடணும். இப்போது 10 வாட்டி நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லணும். நான் இப்போ சொல்கிறேன், நீங்களும் கூடவே சொல்கிறதுனா சொல்லுங்க, இல்லை கேட்டுக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். 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 ஸ்நானானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, தண்ணி எடுத்து அப்படி விடணும். அடுத்தது ரக்தவஸ்திரத்வயம் தேவ ராஜராஜாதிபூஜித பக்தியா தத்தம் கிருஹாணேதம் பகவன் ஹரநந்தன சித்திவிநாயகாய நமஹ வஸ்திரயுக்மம் சமர்ப்பயாமி. வஸ்திரம் ஆல்ரெடி நம்ம வேஷ்டி கட்டி விட்டுருக்கோம், அதனால் ஒரு அக்ஷதை எடுத்து அப்படி போட்டுருங்க, வஸ்திரம் கொடுத்ததா. ராஜதம் பிரம்மசூத்திரஞ்ச காஞ்சனன் சோத்தரியகம் கிருஹாண சாரு சர்வஜ்ஞ பக்தானாம் இஷ்டதாயகம். ஓம் சித்தி விநாயகாய நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி. அவருக்கு பூணூல் போட்டு விடணும், போட்டிருந்தேன்னா ஆல்ரெடி அக்ஷதம் எடுத்து அப்படி போட்டால் போகிறோம். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்தியர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நம கந்தம் சமர்ப்பயாமி, சந்தனம் இட்டு விடணும். அடுத்தது அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியானக்ஷதான் சுபான் ஹரித்ராசூர்ண சம்யுக்தான் சங்கிருஹாண கணாதிப. ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நம அக்ஷதான் சமர்ப்பயாமி, அக்ஷதை போடணும். அடுத்தது இப்போ புஷ்பம் கொஞ்சம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, அது போடணும். சுகந்தீதி ச புஷ்பாணி ஜாஜி குந்த முகானி ச ஏகவிம்சதி சங்கியானி கிருஹாண கணநாயக சித்திவிநாயகாய நம புஷ்பைஹி பூஜையாமி. கொஞ்சம் புஷ்பம் போடணும். இப்போ அங்க பூஜை, அவருடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் பூஜை பண்ணுறோம். நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் ஒவ்வொரு பூ எடுத்து இப்படி போட்டுட்டே வாங்க, அவ்வளோதான். ஓம் அங்க பூஜை. ஓம் பார்வதி நந்தனாய நமஹ பாதோ பூஜையாமி, பாதங்கள் லெக்ஸுக்கு. அடுத்தது ஓம் கணேஷாய நமஹ குல்ஃபோ பூஜையாமி. ஓம் ஜகத்தாத்ரே நமஹ ஜங்கே பூஜையாமி. ஓம் ஜகத் வல்லபாய நமஹ ஜானுனி பூஜையாமி, நீஸ் முழங்கால் பூஜை. அடுத்தது ஓம் உமாபுத்ராய நமஹ ஊரு பூஜையாமி, தொடைக்கு. ஓம் விகடாய நமஹ கட்டிம் பூஜையாமி, பட்டக்ஸ். ஓம் குஹாக்ரஜாய நமஹ குஹ்யம் பூஜையாமி. ஓம் மகத்தமாய நமஹ மேற்றம் பூஜையாமி. ஓம் நாதாய நமஹ நாபிம் பூஜையாமி, நேவல் நாபிம்னா. ஓம் உத்தமாய நமஹ உதரம் பூஜையாமி, ஸ்டமக்.
ஓம் விநாயகாய நம வக்ஷஸ்தலம் பூஜையாமி. ஓம் பாஷஸ்சிதே நம பார்ஷ்வே பூஜையாமி. ஓம் ஹேரம்பாய நம ஹிருதயம் பூஜையாமி செஸ்ட். ஓம் கபிலாய நம கண்டம் பூஜையாமி த்ரோட். ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நம ஸ்கந்தௌ பூஜையாமி ஷோல்டர்ஸ். ஓம் ஹரசுதாய நம ஹஸ்தான் பூஜையாமி கைக். ஓம் பிரம்மச்சாரிணே நம பாகூன் பூஜையாமி. ஓம் சுமுகாய நம முகம் பூஜையாமி ஃபேஸ். ஓம் ஏகதந்தாய நம தந்தௌ பூஜையாமி. ஓம் தந்தம். ஓம் விக்னஹந்திரே நம நேத்ரே பூஜையாமி கண்கள். ஓம் சூர்பகர்ணாய நம கர்ணௌ பூஜையாமி காது. ஓம் பாலச்சந்திராய நம பாலம் பூஜையாமி. ஓம் நாகாபரணாய நம நாசிகாம் பூஜையாமி மூக்கு. ஓம் சிரந்தனாய நம சுபகம் பூஜையாமி. ஓம் பார்வதி நந்தனாய நம பாதௌ பூஜையாமி. ஓம் ஸ்தூலோஷ்டாய நம ஓஷ்டௌ பூஜையாமி. ஓம் கலன்மதாய நம கண்டௌ பூஜையாமி. ஓம் கபிலாய நம கஷான் பூஜையாமி. ஓம் சிவப்பிரியாய நம சிரப் பூஜையாமி. சிரம்னா தலை, ஹெட். ஓம் சர்வமங்களாசுதாய நம சர்வாண்யங்காணி பூஜையாமி. சர்வாண்யங்கானின்னா மொத்தம் உங்களை டோட்டலாக எல்லா அங்கங்களுக்கும் பூஜை செய்கிறேன் அப்படின்னு போடணும். புஷ்பம் அக்ஷதை எடுத்து போடணும். இப்போ அடுத்தது பத்திர பூஜை. பத்திர பூஜைன்னா நான் அந்த இலையோட பேரும் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு இலை வச்சுக்கணும் நம்ம, 21 விதமான இலை. அந்த இலை நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ புஷ்பமே போடலாம். நான் சொல்லின்னு வரேன், நீங்கள் ஒவ்வொரு புஷ்பம் போடுங்க. இது 21 விதமான பத்திர பூஜை. இலையை வச்சு போடுறது. ஓம் உமாபுத்ராய நம மரசீபத்திரம் சமர்ப்பயாமி மாசிப்பச்சை. ஓம் ஹேரம்பாய நம பிருகதீபத்திரம் பூஜையாமி கண்டங்கத்திரி. ஓம் லம்போதராய நம பில்வபத்திரம் பூஜையாமி பில்வதளம். ஓம் த்விரதானதாய நம தூர்வாம் பூஜையாமி அருகம்புல். ஓம் தூமகேதுவே நம துர்தாரபத்திரம் பூஜையாமி ஊமத்தை. ஓம் பிருகதே நம பதரீபத்திரம் பூஜையாமி இலந்தையல. ஓம் அபவர்கதாய நம அபாமார்கபத்திரம் பூஜையாமி நாயுருவியல. ஓம் துவைமாதுராய நம துளசீபத்திரம் பூஜையாமி துளசியல. ஓம் சிரந்தனாய நம சூதகபத்திரம் பூஜையாமி மாவல. ஓம் கபிலாய நம கரவீரபத்திரம் பூஜையாமி அரளியல. ஓம் விஷ்ணுஸ்துதாய நம விஷ்ணுக்ராந்தபத்திரம் பூஜையாமி விஷ்ணுக்ராந்தியல. ஓம் அமலாய நம ஆமலகீபத்திரம் பூஜையாமி நெல்லியல. ஓம் மகதே நம மருவகபத்திரம் பூஜையாமி மறிக்கொழுந்தையல. ஓம் சிந்தூராய நம சிந்தூரபத்திரம் பூஜையாமி நொச்சியல. ஓம் கஜானனாய நம ஜாதிபத்திரம் பூஜையாமி ஜாத்தியல. ஓம் கண்டகலன்மதாய நம கண்டலீபத்திரம் பூஜையாமி வெள்ளருக்கு இல. ஓம் சங்கரி பிரியாய நம சமீபத்திரம் பூஜையாமி வன்னியல. ஓம் பிருங்கராஜத்கடாய நம பிருங்கராஜபத்திரம் பூஜையாமி கர்சலாங்கண்ணியன இல. ஓம் அர்ஜுன நந்தாய நம அர்ஜுனபத்திரம் பூஜையாமி வெண்மருத இல. 21 இது ஏகவம்சதி பத்திர பூஜை. அடுத்தது புஷ்ப பூஜை. இது 21 விதமான புஷ்பம் நம்ம வச்சுக்கணும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஏதோ ஒரு பூ, ஒரு சாமந்தி பூ கூட போடலாம், இல்லை ஒரு மல்லிப்பூ போட்டுன்னு வரலாம். ஓம் பஞ்சாசிய கணபதையே நம புன்னாக புஷ்பம் சமர்ப்பயாமி புன்னை புஷ்பம். ஓம் அர்கப்பிரபாய நம அர்கபத்திரம் சமர்ப்பயாமி எருக்கு புஷ்பம். ஓம் ஏகதந்தாய நம தாடிமீ பத்திரம் சமர்ப்பயாமி மாதுளை புஷ்பம். ஓம் மகாகணபதையே நம மந்தார புஷ்பம் சமர்ப்பயாமி மந்தார புஷ்பம். ஓம் தீரகணபதையே நம தாடிமீ புஷ்பம் சமர்ப்பயாமி மாதுள புஷ்பம். ஓம் விஸ்வக்சேன கணபதையே நம வகுல புஷ்பம் சமர்ப்பயாமி மகிழம் புஷ்பம். ஓம் ஆமோத கணபதையே நம அம்ருணாளம் புஷ்பம் சமர்ப்பயாமி வெட்டிவேர் புஷ்பம். ஓம் பிரமத கணபதையே நம பாடலி புஷ்பம் சமர்ப்பயாமி பாதிரி புஷ்பம். ஓம் ருத்ர கணபதையே நம துரோண புஷ்பம் சமர்ப்பயாமி தும்பை புஷ்பம். ஓம் வித்யா கணபதையே நம துர்தார புஷ்பம் சமர்ப்பயாமி ஊமத்த புஷ்பம். ஓம் விக்ன கணபதையே நம சம்பக புஷ்பம் சமர்ப்பயாமி ஷண்மக புஷ்பம். ஓம் துரித கணபதையே நம ரசால புஷ்பம் சமர்ப்பயாமி மாம்பூ.
ஓம் காமிதார்த்தப்பிரதகணபதயே நமः. கேதகி புஷ்பம் சமர்ப்பயாமி தாழம்பு. ஓம் சம்மோக கணபதயே நமः. மாதவி புஷ்பம் சமர்ப்பயாமி முல்லைப்பூ. ஓம் விஷ்ணு கணபதயே நமः. ஷம்யாக புஷ்பம் சமர்ப்பயாமி கொன்றை புஷ்பம். ஓம் ஈஷகணபதயே நமः. அர்க்கபுஷ்பம் சமர்ப்பயாமி எருக்கு. ஓம் கஜாஸ்ய கணபதயே நமः. கல்லாரபுஷ்பம் சமர்ப்பயாமி செங்கழுநீர் புஷ்பம். ஓம் சர்வசித்தி கணபதயே நமः. சேவந்திகா புஷ்பம் சமர்ப்பயாமி செவ்வந்தி புஷ்பம். ஓம் வீரகணபதயே நமः. பில்வபுஷ்பம் சமர்ப்பயாமி பில்வபுஷ்பம். ஓம் கந்தர்ப்ப கணபதயே நமः. கரவீர புஷ்பம் சமர்ப்பயாமி அரளிப்பூ. ஓம் பிரம்ம கணபதயே நமः. பாரிஜாத புஷ்பம் சமர்ப்பயாமி பவழமல்லிகை. ஓம் ஞான கணபதயே நமः. ஜாதி புஷ்பம் சமர்ப்பயாமி ஜாதி மல்லி. இது 21 புஷ்பம் ஆச்சு. இப்போ அடுத்தது நம்ம அருகம்புல்லில் அர்ச்சனை பண்ணுவோம். அதுவும் 21 இது. தூர்வா அப்படின்னா 2ன்னு அர்த்தம். யுக்மம்னா தூர்வான்னா அருகம்புல்லுன்னு அர்த்தம். யுக்மம்னா 2. யுக்மம்னா ரெட்டைன்னு அர்த்தம். அதனால தான் தூர்வா யுக்மம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அருகம்புல் 2 நான் சமர்ப்பிக்கிறேன். 2 அருகம்புல் சமர்ப்பிக்கிறது. ஸோ இது 21 இது சொல்லுவோம். அந்த 21த்துக்கும் நீங்கள் 2 அருகம்புல்லாம் எடுத்து போட்டுட்டே வரணும். ஓகேவா? ஓம் கணாதிபாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பாஷாங்குஷதராய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஆகுவாகனாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் விநாயகாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஈஷபுத்திராய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் இபவக்த்ராய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் மூஷிகவாகனாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் குமாரகுரவே நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கபிலவர்ணாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் மோதகஹஸ்தாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுரஸ்ரேஷ்டாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கஜநாசிகாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கபித்தபலப்பிரியாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கஜமுகாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுப்ரசன்னாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுராக்ரஜாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சுப்ரசன்னாய நமः. ஓம் சுராக்ரஜாய நமः. ஓம் உமாபுத்திராய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்கந்தப்பிரியாய நமः. தூர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. இப்போ அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் மிக்சடாக எந்த பூ வேணாலும் புஷ்பம் போடலாம். எந்த புஷ்பம் போட்டாலும் பரவாயில்ல. புஷ்பம் ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்சதை கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நம்ம சொல்லலாமா? இப்போது 108 பூ நம்ம போட்டுட்டே வரணும். ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்திராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அத்தியக்ஷாய நமः. ஓம் த்விஜப்பிரியாய நமः. ஓம் அக்னிகர்பஸ்சினே நமः. ஓம் இந்திரஸ்ரீபிரதாய நமः. ஓம் வாணிபிரதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரீப்பிரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகார்ச்சிதாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்திப்பிரியாய நமः. ஓம் சாந்தாய நமः. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் துவைமாத்ரேயாய நமः. ஓம் முனிஸ்துத்யாய நமः. ஓம் பக்த விக்னவிநாசனாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் சதுர்பாகவே நமः. ஓம் சதுராய நமः. ஓம் சக்தி சம்யுதாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் சூர்பகர்ப்பனாய நமः. ஓம் ஹரயே நமः. ஓம் பிரம்ம விதுத்தமாய நமः. ஓம் காலாய நமः. ஓம் கிரகபதயே நமः. ஓம் காமினே நமः. ஓம் சோம சூர்யாக்னி லோச்சனாய நமः. ஓம் பாஷாங்குஷதராய நமः. ஓம் சண்டாய நமः. ஓம் குணதீதாய நமः. ஓம் நிரஞ்சனாய நமः. ஓம் அகல்மஷாய நமः. ஓம் ஸ்வயம் சித்தாய நமः. ஓம் சித்தார்ச்சித பதாம்புஜாய நமः. ஓம் பீஜபூர பலாசக்தாய நமः. ஓம் வரதாய நமः. ஓம் சாஸ்வதாய நமः. ஓம் கிருத்தினே நமः. ஓம் த்விஜப்பிரியாய நமः. ஓம் வீதபயாய நமः. ஓம் கதினே நமः. ஓம் சக்ரினே நமः. ஓம் இக்ஷுசாபக்ருதே நமः. ஓம் ஸ்ரீதாய நமः. ஓம் அஜாய நமः. ஓம்
உத்பலகராய நமः ஓம் ஸ்ரீபதயே நமः ஓம் ஸ்துதிஹர்ஷிதாய நமः ஓம் குலாத்ரிபேத்ரே நமः ஓம் ஜட்டிலாய நமः ஓம் கலிகல்மஷநாசின்யாய நமः ஓம் சந்திரசூடாமணியே நமः ஓம் காந்தாய நமः ஓம் பாபஹாரிணே நமः ஓம் சமாஹிதாய நமः ஓம் ஆஸ்ரிதாய நமः ஓம் ஸ்ரீகராய நமः ஓம் சௌமியாய நமः ஓம் பக்தல வாஞ்சிததாயகாய நமः ஓம் சாந்தாய நமः ஓம் கைவல்யசுகதாய நமः ஓம் சச்சிதானந்தவிக்கிரகாய நமः ஓம் ஞானினே நமः ஓம் தயாயுதாய நமः ஓம் தாந்தாய நமः ஓம் பிரம்மத்வேஷவிவர்ஜிதாய நமः ஓம் பிரம்மதைத்யபயதாய நமः ஓம் ஸ்ரீகண்டாய நமः ஓம் விபுதேஸ்வராய நமः ஓம் ரமார்ச்சிதாய நமः ஓம் விதயே நமः ஓம் நாகராஜ யஜ்ஞோபவீதவதே நமः ஓம் ஸ்தூலகண்டாய நமः ஓம் ஸ்வயம்கர்த்ரே நமः ஓம் சாமகோஷப்பிரியாய நமः ஓம் பரஸ்மை நமः ஓம் ஸ்தூலகண்டாய நமः ஓம் அக்ரண்யே நமः ஓம் தீராய நமः ஓம் வாகீஷாய நமः ஓம் சித்திதாயகாய நமः ஓம் தூர்வா பில்வப்பிரியாய நமः ஓம் மூர்த்தையே நமः ஓம் அவ்யக்தமூர்த்தையே நமः ஓம் அத்புதமூர்த்தையே நமः ஓம் அத்புதமூர்த்திமதே நமः ஓம் சைலேந்திரதனுஜோத்சங்க கேலனோத்சுக மானசாய நமः ஓம் ஸ்வலாவண்யசுதாசார ஜிதமன்மத விக்கிரகாய நமः ஓம் சமஸ்த ஜகதாதாராய நமः ஓம் மாயினே நமः ஓம் மூஷிகவாகனாய நமः ஓம் ஹிருஷ்டாய நமः ஓம் துஷ்டாய நமः ஓம் பிரசன்னாத்மனே நமः ஓம் சர்வசித்திப்பிரதாயகாய நமः ஓம் சித்திவிநாயகாய நமः நானாவித பரிமள மந்திர பத்ர ஸ்வர்ண புஷ்பாணி சமர்ப்பயாமி. கொஞ்சம் அக்ஷதையும் பூவும் எடுத்து அங்கே விடணும் பிள்ளையாருக்கு. இதோட மந்திரங்கள் உபச்சாரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ உத்தராங்க பூஜைன்னு ஒன்று, அது நம்ம அந்த நைவேத்தியம் வைக்கிறது இதெல்லாம் முடிச்சுட்டு அர்க்கியம் விடணும். அது ஒரு 5 minutes. உத்தராங்க பூஜை. தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்தம் ச மனோகரம் தூபம் தாஸ்யாமி தேவேஷ கிருகாண துவம் கஜானன. ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. தூபம் அக்ராபயாமி. தூபம் இது ஊதுவத்தி காமிக்கலாம், இல்லையா நீங்கள் இது சாம்பிராணி தூபம் வச்சுருந்தீங்கன்னா சாம்பிராணி தூபமும் காமிக்கலாம். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வக்னிதா யோஜிதம் மயா கிருகாண மங்களம் தீபம் ஈஷபுத்திர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. தீபம் தர்ஷயாமி. இது என்னென்னா, தீபம் சாதாரணமாக ஒரு ஆர்த்தி தட்டு மாதிரி வச்சு ஆர்த்தி வச்சு அதில் 2 தீபம் சின்னதாக அந்த இந்த விளக்குன்னு சொல்லுவாள், அது வச்சு ஜோதி விளக்கு அது வச்சு அதில் நெய் விட்டு திரி ஏற்றி அந்த தீபம் தர்ஷியாமின்னு அப்படி காமிக்கிறது. அது அடுத்தது இப்போ தரையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் நைவேத்தியம் செஞ்சுருக்கீங்களோ என்ன முடியுமோ அதை பண்ணினா போகிறோம். பண்ணி அதை கொண்டு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அங்கே வச்சுட்டு நம்ம இப்போ நைவேத்தியம் கொடுக்க போகிறோம். ஓம் பூர்புவ சுவஹ. அது மேலே தண்ணி இப்படி தெளித்து கொஞ்சம் உத்ரணியில் தண்ணி எடுத்து உங்கள் கையில் தெளித்து அப்படி அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தெளிச்சுட்டு அப்புறம் உத்ரணியில் அப்படி சுற்றி அப்படி விடணும். ஓகேவா? அதாவது சமர்ப்பயாமின்னு அப்படி விடுறோம், நம்ம இது கொடுக்குறோம். தான் ஓம் பூர்புவ ஸ்வ தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாத் தேவசவிதः பிரசுவः சத்யம் त्वर्तेन परिषिञ्चामि अमृतमस्तु अमृतोपस्तरणमसि. ओम प्राणाय स्वाहा. ओम अपानाय स्वाहा. ओम व्यानाय स्वाहा. ओम उदानाय स्वाहा. ओम समानाय स्वाहा. ओम ब्रह्मणे स्वाहा. ब्रह्मणिम आत्मामृतत्वाय श्री सिद्धिविनायकाय नमः. शाल्यन्नं वृद्धकुडपायसं माषाभूपं गुडाभूपं लड्डुकं मोदकं नारिकेलकण्डं कदलीफलं पदरीफलं जम्बूफलं बीजपूरफलं एतत् सर्वम् अमृतं महानैवेद्यं निवेदयामि. मध्ये मध्ये पानीयं समर्पयामि. இதில் நம்ம நிறையா சொல்கிறோம். இது மாதுளம்பழம், வாழைப்பழம், அப்புறம் பாயசம், நல்ல சாப்பாடு, இது பருப்பு, இந்த மாதிரி எல்லா இது மோதகம்னா இது கொழுக்கட்டை
இது மாதிரி எல்லாம் சொல்கிறோம் நம்ம. இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அமிர்தம் மகா நைவேத்தியம்னு சொல்கிறோம், எல்லா இதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு. அதெல்லாம் நைவேத்தியம் வைக்கிறோம். அது நம்ம அதெல்லாம் வச்சு தான் நினச்சி கொடுத்தா போகிறோம். நம்ம மனசில் நினச்சிட்டு ஓரளவுக்கு என்ன இருக்கோ நம்ம பண்ணிடலாம். நைவேத்தியானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி அமிர்தாபிதானமசி உத்தராபோஜனம் சமர்ப்பயாமி பூகி இது புஷ்பம் போடுங்க. பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தளைருதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நம. தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போ நைவேத்தியம் கொடுத்தோம், அடுத்தது தாம்பூலம். ஒரு சாப்பாடு விருந்து கொடுத்து படைச்சாச்சு. விருந்து முடித்ததுக்கப்புறமா விருந்து சாப்பிட்டார் ஆனதுக்கப்புறமா இப்போ தாம்பூலம் கொடுக்குறோம். அப்போ தானே விருந்து இது கம்ப்ளீட் ஆகும். அதனால் தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு அங்கே வெத்தலை பாக்கு வச்சுருப்போம், அதை அப்படி காமிக்கணும். இந்த உதிரணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்து அப்படி சுற்றி அப்படி விடணும். நீராஜனம்னா கற்பூரம். நீராஜனம் நீரஜஸ்கம் கற்பூரேண கிருதம் மயா கிருகாண கருணாராசி கணேஸ்வர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. கற்பூர நீராஞ்சனம் தர்ஷயாமி. நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்போது கற்பூரம் காமிக்கணும். எல்லாரும் எடுத்துக்கோங்க. கற்பூரம் காமிச்சிட்டு மணி அடிக்கணும். கற்பூரம் காமிக்கிறச்ச நைவேத்தியம் வைக்கிறச்ச எல்லா டைம்லேயும் மணி அடிச்சுட்டே செய்யணும் அந்த ஒர்க்கு. அதே மாதிரி அந்த கற்பூரம் காமிக்கிறச்ச மணி அடிச்சுட்டே கற்பூரம் காமிக்கணும். நெக்ஸ்ட் மந்திரம் புஷ்பம். கையில் கொஞ்சம் புஷ்பம் எடுத்து வச்சுக்கோங்க. அக்ஷத புஷ்பம். ஜாதி சம்பக புன்னாக மல்லிகா வகுலாதிபிஹி புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி கிருகாண த்விரதானத சித்திவிநாயகாய நமக. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. புஷ்பம் போட்டுருங்க. அடுத்தது யோபாம் புஷ்பம் வேதா. திரும்பியும் கொஞ்சம் புஷ்பம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. ஓம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த புஷ்பமாக போட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் அக்ஷத புஷ்பம் கையில் எடுத்துட்டு உங்களை நீங்களே 3 தரம் சுற்றணும். நான் இதை சொல்லுவேன், அந்த டைமில் சுற்றி முடிக்கணும். யானி கானிஞ்ச பாப்பானி ஜன்மாந்திர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. இந்த மாதிரி நம்ம 3 தரம் சுற்றுறச்சு நம்ம பாவங்கள் போகணும்னு சொல்லி நான் சுற்றுறோமா. அடுத்தது நமஸ்காரம் பண்ணணும். நான் இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணணும். நமோ நமோ கணேஷாய நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குருமே காரியம் நமாமி துவாம் கஜானன அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. நமஸ்காரம். இப்போ நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த இதுவும் பூவும் வச்சுருக்க இல்லையா, அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். இப்போ வரம் வேண்டுதல். 2 கையும் கூப்பி வேண்டிக்கோங்க. விநாயக வரம் தேஹி மகாத்மன் மோதக பிரிய அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மகாத்மாவை மோதகம் இது பழக்கட்டை பிரியரே, எல்லாருக்கும் வரம் கொடுப்பவரே, விநாயகரே, நான் என்னெல்லாம் எந்தெந்த காரியங்களெல்லாம் எல்லாமே நான் இது பண்ணினாலும் அது நல்லதுக்கு தானே நம்ம ஆசைப்படுவோம் நம்ம செய்கிறது. அதனால் அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அடுத்தது அவருக்கு இது கொடுக்குறோம். சத்திரம், கொடை, சாமரம் வீசுறது, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு புஷ்பம் போடணும். அவருக்கு இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது அவர் வரம் கொடுத்துட்டார். வரம் கொடுத்ததுக்கப்புறமா அவரை உபசாரணை பண்ணுவோம்ல. அவர் இந்த வரம்லாம் கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. கொடை சத்திரம் சமர்ப்பயாமி. குடை அளித்தல். இதுக்கு புஷ்பம் போட்டால் போகிறோம். சாமரம் சமர்ப்பயாமி. சாமரத்தால் வீசுறது. வெஜனம் சமர்ப்பயாமி. விசிறியால் வீசுதல். குடை ஆல்ரெடி வச்சுருப்போம் நம்ம. விசிறி வாங்கியிருந்தீங்கன்னா பண்ணலாம். விசிறியால் அப்படி சும்மா வீசலாம். கீதம் ஸ்ராவயாமி. பாட்டு பாடுறது. ஒரு புஷ்பம் போடுங்க. நிருத்தியம் தர்ஷயாமி. நடனம் புரிதல். புஷ்பம் போடலாம். வாத்தியம் கோஷயாமி. ஏதாவது வாத்தியம் வாசிக்கிறது. ஆந்தோளிகாம் சமர்ப்பயாமி. ஊஞ்சலில் ஆட்டுறது. சமஸ்த ராஜோபச்சாரான் சமர்ப்பயாமி. இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் ராஜோபச்சாரங்கள் இருக்கோ அது எல்லாம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பம் விடணும். அடுத்தது அர்க்கியம். இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணினதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதுக்கெல்லாம் சாரி சொல்லிவிட்டு
இதெல்லாம் பரிபூர்ணமாக ஆகிறதுக்காக எப்பயுமே கொஞ்சம் பச்சை பசும்பால் வச்சுக்கணும். இதில் வந்து இந்த பிள்ளையாருக்கு பண்ணுறச்ச கொஞ்சம் ஜலம் அதில் சேர்த்துக்கணும், சேர்த்துன்ட்டு விடணும். அர்க்யம் அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சதுர்த்தியாம் சுபதிதௌ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் க்ஷீரார்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச கரிஷ்யே. இப்போ அதை ஒரு 3 தரம் அப்படி அந்த பாலை விடணும். இதில் உத்ரணியில் எடுத்து 3 தரம் விடணும். அந்த இதமர்க்யம் அப்படின்னு நான் சொல்லி முடிப்பேன். ஒவ்வொரு 3 ஸ்லோகம் சொல்லுவேன் சின்ன சின்னதாக. அந்த 3 சொல்லும்போதும் 3 வாட்டி இதமர்க்யம் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 தரம் விடணும். கௌரிய மங்கள சம்பூத ஜேஷ்ட சுவாமின் கணேஸ்வர கிருஹாணார்க்யம் மயா தத்தம் கஜபக்திர நமோஸ்துதே ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகாய நம. இதமர்க்யம் 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 அர்க்யம் கிருஹாண ஹேரம்ப சர்வசித்தி பிரதாயக விநாயக மயா தத்தம் புஷ்பாக்ஷத சமன்விதம் சித்தி விநாயக ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகாய நம. இதமர்க்யம் 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 விநாயக நமஸ்தேஸ்து கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் கிருஹாணார்க்யம் மயா தத்தம் சர்வாபீஷ்ட பிரதோபவ ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகாய நம. இதமர்க்யம் 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 அனேன அர்க்ய பிரதானேன பகவான் சர்வாத்மகः தத்சர்வம் சித்தி விநாயக பிரியதாம். ஓம் தத் சத் பிரம்மார்ப்பணமஸ்து. கொஞ்சம் பூவும் அக்ஷதையும் போகணும். இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. நம்ம இப்போ விநாயகர் பூஜை பண்ணிட்டோம். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்போ நீங்கள் யாராவது குருமுகமாக இதை பண்ணுறீள் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு, இல்லை யாராவது ஆற்றுல பெரியவா யார் இருக்காளோ அவளுக்கு தாம்பூலம் தரணும். எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கேயோ யாராவது, இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா யார் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு குருவாக நார்மலாக சொல்லித்தரவா யாராவது அந்த மாதிரி இருக்கிறவா பெரியவா யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணுறவா, உங்களுடைய சௌபாகியங்களை பற்றி எப்போவும் நினச்சி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறவாள் யாராவது இருந்தான்னா அவளுக்கிட்டையும் கொடுத்துடலாம். நீங்கள் அந்த குருவுக்கு கொடுக்குறதா நினச்சி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை கோவில்லையும் செலுத்தலாம். தாம்பூலம் தட்சணை, அப்புறம் நீங்கள் இந்த பண்ணியிருக்கிற குழக்கட்டை வடை இதெல்லாம் வாயணம்னு பேர் அதுக்கு, அதை வச்சு கொடுக்கணும். அதுக்கான மந்திரங்கள் மகாகணபதி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம். ஆக்சுவலாக இதை ஒரு பிராமணருக்கு தரணும் அப்படிங்கிறது தான். அவர் தான் குருவாக வருவார். அவருக்குள்ளே மகாகணபதி ஸ்வரூபமாக அவர் இருக்கிறதா. ஏன் அது அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவள் மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் ஒருத்தருக்கு வருது, அவளுக்கு அது க்ளீனாக வருது, நல்லா ஸ்பஷ்டமாக சொல்ல முடியறது, அவள் அந்த மாதிரி இருக்கான்னாலே, அந்த மந்திரம் வருதுன்னாலே, இந்த சமஸ்கிருத மந்திரங்கள், அந்த பகவான் வந்து உள்ளே இருக்காருன்னு ஒரு ஐதீகம். அதனால தான் பிராமணருக்கு சொல்கிறோம். மகாகணபதி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம். மகாகணபதி ஸ்வரூபமாக இருக்கிற பிராமணரே உங்களுக்கு நாங்கள் இந்த இதை கொடுக்குறோம், ஆசனம் கொடுக்குறோம், உட்காந்துக்கோங்கோ. அமீதே கந்தாக சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். நாங்கள் வந்து இந்த கந்தமோட நாங்கள் உங்களுக்கு பண்ணுற இந்த ஆராதனைகளை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் தானே எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் உட்காத்தி வைக்கிறோம். கணபதி ஸ்வரூபமாக உங்களுக்கு தந்துடுறோம் நாங்கள் அப்படின்ட்டு. அப்போ அவர் உட்காந்துப்பார் அந்த நீங்கள் காமிக்கிற சேரில், இந்த இது காமிக்கிறோம்ல அதில். அப்போ இப்போ இதை சொல்லிவிட்டு அவருக்கு தரணும். கணேஷ பிரதிகிருஹ்ணாதி கணேஷோ வை ததானிச்ச கணேஷஸ்தாரகோத்வாப்பியாம் கணேஷாய நமோ நமஹ. கணேஷ ஸ்வரூபமாக வந்து எங்களுக்கு இந்த கணேச பூஜையை செஞ்சு வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணால் அவர் பதிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், நல்லா இருக்கணுன்ட்டு. அதுக்கு அவங்க அந்த மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுட்டோன்னா மகாகணபதியே ஆசீர்வாதம் பண்ணின மாதிரி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான்னு தானே நம்ம இந்து மதத்தில் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இவர் வந்து ஒரு பிராமணராக இருக்கார், மந்திரம் சொல்கிறாருன்னா இருக்கிறதுல நல்லவராக இருக்காருன்னு தானே அர்த்தம். அதனால் அந்த மந்திரங்கள் உள்ளே இருந்ததுன்னா அதுக்கான பவர் இருந்துகிட்டே இருக்குமா உள்ள. ஸோ அவர் வந்து 9V சாப்பிடாம அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணுறது இதெல்லாம் இந்த டூயிங் சந்தியாவந்தனம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுனால அதுக்கான பவர் இருக்கும். ஸோ நம்ம நமஸ்காரம் பண்ணினோன்னா அவங்கக்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோன்னா அதுக்கு ஒரு தனி எஃபெக்ட் உண்டு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வராங்க இல்லையா, இந்த மந்திரங்கள் சொல்கிறவராக இருக்கிற பிராமணர்களை நம்ம திட்டிலாம் பண்ணிடக்கூடாது, கேலி பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு அந்த இது இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து
நமக்கு வந்து வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம இதுலேருந்து தான் ஆரம்பமே. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கும்போது தான் நம்ம வெளியிலையும் அதே மாதிரி நல்ல ஒரு டிசிப்ளின்டாக இருக்க ஆரம்பிப்போம். அடுத்தது இப்போ சுவாமிக்கிட்டே கேட்குறோம். அடுத்து மகா கணபதிக்கிட்ட போய் நாங்கள் ஏதாவது சின்ன சின்னதாக தப்பு பண்ணியிருந்தோம் மந்திரத்துலேயோ அதுலையாவதுன்னா அதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதோட முடியும். ஓம் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரः யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்துதே அனயா பூஜையா சித்தி விநாயக பிரியதாம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. எல்லாத்தையும் நாங்கள் பிரம்மனுக்கே அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணம் பண்ணிடுறோம். இதோட இந்த பூஜை முடிஞ்சுது. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.